ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வண்ணம். இன்றைக்கி நம்ம க்ரோஷேயில் ஒரு அழகான சின்ன பவுச் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக ஒரே ஸ்டிச்சஸ் தான் திரும்ப திரும்ப வரப்போகுது. ஸோ ஈஸியாக இருக்கும். வாங்க பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த யான் எடுத்திருக்கேன். இது வந்து மேக்ராமே யான்னு போட்டிருக்கு. ஆனால் பரவாயில்ல, நான் இது எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த யானோட ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பவுச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் இதை எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 4.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே வழியாக வெளியே எடுத்து விட்டுக்கிறேன். எனக்கு ஸ்லிப் நாட் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நான் செயின்ஸ் போட போகிறேன். செயின் போடுறப்போ இது வந்து என்னோடய பேஸு. செயின் போடுறப்போ ஈவன் நம்பர்ஸில் போடுறேன். அதாவது 10, 20, 12, 16 அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிற மாதிரி நான் ஈவன் நம்பர்ஸில் போடுறேன். 1, 2, 5, 6, 7, 8, 9, 10. நான் ஒரு 20 செயின்ஸ் வந்து போட்டிருக்கேன். எனக்கு இந்த லென்த் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இதே மாதிரி ரெண்டால் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு கவுண்ட்டு 24 இல்லைன்னா அதுக்கு மேலே ரெண்டால் டிவைட் பண்ணுற மாதிரி கவுண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 20 செயின்ஸோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 3 செயின் எக்ஸ்ட்ரா போடுறேன். இந்த யான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இல்லை, ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. 3 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நான் இந்த இடத்துல, அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு செயின் 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு செயின் இது தானே, இதை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். யான் ஓவர் பண்ணி இதுக்குள்ளே விட்டுட்டு வெளியே எடுக்கிறேன். 3 கிடைக்கும். யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக, யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப் வழியாக. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செயின் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த ஃபஸ்ட்டு செயினை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது எக்ஸ்ட்ரா செயின் 3 போட்டிருக்கேன். அதே ஃபஸ்ட்டு செயினில் நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போது என்னோடய செயின் ஃபுல்லாக நான் டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வரேன். இப்போ நான் வந்து லாஸ்ட்டு செயின் வந்திருக்கேன். இது வந்து நம்மளோட ஸ்லிப் நாட்டு. இதில் நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா டபுள் க்ரோஷே போட்டுறாதீங்க. அதனால தான் அந்த கன்ஃபியூஷனில் தான் நானும் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு
டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இந்த லாஸ்ட் செயினில் 3 டபுள் க்ரோஷே போடணும். நான் 1 போட்டுட்டேன் இல்லையா, இன்னும் 2. இது பவுச்சோட பேஸு, அதனால் நம்ம அப்படியே சுற்றி ஒர்க் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால இந்த கார்னரில் திருப்புறதுக்காக நான் 3 டபுள் க்ரோஷே, இங்கே வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டிங்களா, அடுத்த செயின் உங்களுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் அப்படியே ரவுண்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ வந்துட்டு 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். இங்கேருந்து மறுபடியும் நான் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வேணால் நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. அப்படியே லைனாக ஒரு செயின்லேயும் நான் டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வரேன். இப்போ நான் இந்த மார்க்கர் கிட்ட வரப்போகிறேன். இந்த மார்க்கரில் இங்கே ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த லாஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 2 3 மூணாவது செயினில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ எனக்கு 42 செயின் இருக்கு. நான் வந்து 4 செயின் போடுறேன். அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 4 செயின் போட்டுட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. இதே மாதிரி ஒரு செயினை ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. இதே மாதிரி நான் போட்டுட்டு வரேன். இப்போ நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த செயினில் ஒரு செயின் வந்து நான் ஸ்கிப் பண்ணேன்னா இங்கே வந்துடும் எனக்கு இல்லையா. ஸோ ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதில் வந்துட்டு 1 2 3 மூணாவது செயினில் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
அவ்வளோதான். தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 செயினு, அடுத்தது ஒரு செயினை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே. இதே பேட்டர்னில் நான் லைனாக போட்டுட்டு வரேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட்டு வேணுமோ அந்தளவு இதே பேட்டர்னை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரலாம். எப்படின்னா ஒரு இதுலேயும் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் வரணும். இங்கே வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 4 செயின்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த டபுள் க்ரோஷே போடுறது எந்த மாதிரி வரும்னா, நீங்கள் ஆல்ரெடி போட்டதுக்கு கீழேயே ஒரே லைனில் நீங்கள் போடுற மாதிரி வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரே லைனில் இருக்கா. ஸோ இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு செயின் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்ததில் போடுற மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ண தேவையில்ல. இந்த லைனுக்கு கீழே இருக்கிற செயினில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஹைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ரோவை இது வரைக்கும் வந்துச்சுன்னா என்னோடய இந்த பவுச் நான் முடிச்சுக்கிறேன். இப்போது வந்துட்டேன், நான் லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு செயினை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது இங்கே ஒரு செயின் விட்டுறணும். நீங்கள் விட்டுட்டு இந்த இடத்துல இது எப்பவும் போல தான் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போடுவீங்கள்ல எல்லா ரவுண்டுக்கும், அதே மாதிரி தான் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுட்டு நான் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஏன்னா நான் கட் பண்ண போகிறேன், அதனால் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பவுச் கிடச்சிருக்கு. இதையும் நான் வந்து உள்ளே சொருகி விட்டு இந்த 2 யானையும் செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்துட்டு செயின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் எனக்கு தேவையான லென்த்துக்கு செயின்ஸ் போட்டுட்ருக்கேன்.
போதும், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த அளவு நீளத்துக்கு போட்டுட்டு இந்த செயின் ஸ்டிச் போடும்போது அதே மாதிரி தான் இதை இப்படி வெளியே எடுத்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரிஞ்சு வரும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து நான் என்னோடய ஃபஸ்ட் இதில், ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் இதுலேயும் பண்ணலாம், நம்ம செகண்ட் இதுலேயும் கூட நம்ம பண்ணலாம். நான் ஃபஸ்ட் இதுலேயே பண்ணிக்கிறேன். ஒரு இதுலேயும் நான் உள்ளே கோர்த்துக்கிறேன். இந்த நாட்டு வந்துட்டு நீங்கள் வேறு கலரில் கூட பண்ணலாம், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நான் வந்து சேம் கலரில் பண்ணிக்கிறேன். இந்த கோர்த்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, இதை நான் கோர்த்துக்கிறேன். சூப்பர். இப்போது இதை நான் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சிடலாம். ஸோ எனக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் வந்துட்டு ஈக்குவலாக கட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ, நமக்கு அழகான ஒரு பவுச் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.